வணக்கம் மக்களே. சக்சஸோட சைக்காலஜி என்னன்னு பாப்போமா? நாம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். நம்ம பண்ற எந்த ஒரு விஷயமும் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான். அது ஏன் நடக்கல? நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? அப்படிங்கறத சக்சஸோட சைக்காலஜிய வாங்க வீடியோல பாக்கலாம். நம்ம எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க பண்றாங்க, அதனால நானும் பண்றேன் அப்படின்னு நாம எந்த ஒரு விஷயமுமே அடுத்தவங்களுக்காகவும் அடுத்தவங்க பண்றதாலையும் நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா உண்மையாவே நம்மளோட ஸ்கில் என்ன, நமக்கு எது வரும், நம்மளோட திறமை எதுன்னு யோசிக்கிறது இல்ல. என்னைக்கு நாம நம்மளோட ஸ்கில்ல கண்டுபிடிச்சு அதுல நம்ம சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு சக்சஸ் நம்ம கையில இருக்கு. இது எனக்குன்னு இல்ல, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க எந்த விஷயத்துலனாலும் பரவாயில்ல. எதுல உங்களோட எஃபிஷியன்சி இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அதுல உங்களோட ஸ்கில்ஸ வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சக்சஸ்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் ஆகுறது உறுதியா சொல்லலாம். அடுத்து நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? ரிசல்ட். எந்த ஒரு விஷயம்னாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ட பத்தி யோசிப்போம். யோசிக்கிறது மட்டும் இல்ல, ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாம பண்ற விஷயத்த சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது கரெக்டா தான் ஒர்க் ஆகுதா? நம்ம பண்ற ப்ராசஸ் கரெக்ட் தானா? அப்படின்னு அதுல நாம ஒரு சந்தேகத்தை வச்சது மட்டும் இல்லாம யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்து பண்ற ப்ராசஸ கூட டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் மெயின் ரீசன் நம்மளோட ஃபெயிலியருக்கு காரணம். எப்போ டவுட் உள்ள வருதோ அப்போ சக்சஸோட கன்சிஸ்டன்சி குறைஞ்சு போகும். ஏன்னா எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி அமையாது. ஒரு நாள் நம்ம ரொம்ப போல்டா, மோட்டிவேட்டடா, சக்சஸா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கிற மாதிரியே தோணும். சில நாள் பாருங்களேன், என்னன்னே தெரியாத ஒரு கஷ்டமோ, இல்ல மனக்குழப்பமோ, இல்ல உடல்நிலையோ ஒத்துழைக்காம போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி காரணங்களால நாம துவண்டு போற நேரத்துலதான் நம்மளோட டவுட்ஸ் நம்மளோட ப்ராசஸ ஸ்டாப் பண்ண பார்ப்போம். நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான காரணம் கூட அதாதான் இருக்க முடியும். ஏன்னா நம்மளோட ப்ராசஸ என்னைக்குமே டவுட் பண்ணக்கூடாது. அதுல என்னைக்கு நம்ம டவுட் பண்றோமோ அன்னைக்கு அந்த ப்ராசஸ்ல கன்சிஸ்டன்சி குறைய ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குழம்பு வைக்கணும்னா கூட அதுக்கான டைம் எடுக்க தானே செய்யும். காய்கறி வேகுறதுல இருந்து குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதான் ருசியா இருக்கும். இடையில வெந்துட்டான்னு கிளறி பாப்போமே, பார்த்ததும் இறக்கி வைக்க முடியுமா? அப்படி இறக்கி வச்சானா அந்த குழம்பு சாப்பிடுறதுக்கு பயன்படாது. இதே மாதிரிதான் நம்மளோட ப்ராசஸும். சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் சரி, அதுக்கான வெயிட்டிங் பீரியட் கொடுத்தீங்கன்னா சக்சஸ் உங்களை தேடி அதுக்குத்தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. இன்னைக்குமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு தனி மதிப்பு இருக்குங்க. உங்களோட ப்ராசஸ சந்தேகப்படாம வெயிட் பண்ணி பார்க்கும்போது சக்சஸ் உங்ககிட்ட சீக்கிரமா சேரும். நான் எவ்வளவோ காலம் பொறுமையா இருந்திருக்கேன். பல வருஷமா காத்திருக்கிறேன். நான் ஒரே விஷயத்த பண்றேன். ஆனாலும் எனக்கு சக்சஸ் கிடைக்கலன்னு சொல்றவங்களா இருந்தா, நீங்க பண்ற விஷயத்துல உங்களோட ஸ்கில்ஸ வளர்த்துக்கிட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராசஸ் கன்சிஸ்டன்டா இருக்குதான்னு சர்ச் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழியையும் யோசிங்க. அப்படி இருக்கும்போது சக்சஸ தடுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு கிராமத்துல ஒரு பையன் விளையாட்டு வீரரா மாறணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவனுக்கு எந்த வசதியும் இல்ல. ஆனாலும் அவனோட மனசுல அந்த ஒரு விஷயம் அவனை தூங்க விடாம துரத்திட்டே இருந்து. பையனும் விளையாட்டுக்காண்டி பயிற்சியில ஈடுபடுறான். முதல் நாளு ரொம்ப வேகமா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தன்னோட பயிற்சிய ஆரம்பிச்சு ரொம்ப ஆர்வத்தோட எந்த ஒரு சலிப்பும் இல்லாம முடிச்சுட்டு வரான். மறுநாள் லேசா அவனுக்கு என்ன ஆகுது, உடல் வலி ஏற்படுது. அதனால மனசு என்ன சொல்லுது, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணி போறான். அடுத்த நாள் அதை விட அவனோட உடம்பு ஒத்துழைக்காததுனால இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி மெதுவா பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான்.
ஒரு வாரம் கடந்த பின்னாடி கண்டிப்பா இந்த பயிற்சிய பண்ணணுமா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்ல 2 வாரங்கள்ல தன்னோட பயிற்சியையே நிறுத்திட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அதே கிராமத்துல ரொம்ப சக்சஸ் ஆன ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன மீட் பண்றான். மீட் பண்ணும்போதுதான் அவர்கிட்ட பேசும்போது அவனுக்கு புரியுது அவன் தோத்ததுக்கான காரணம் என்னன்னு. என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஃபுல் ஃபிளெட்ஜா முழு முயற்சிய போட்டு மத்த எல்லா வேலையும் ஸ்கிப் பண்ணிட்டு அதிலேயே நம்மளோட கவனத்தை செலுத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இதே விஷயத்த அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ இல்ல தொடர்ந்தோ நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்பதான் அந்த வீரர் சொன்னாரு, சக்சஸ் ஆகுற வழி என்ன தெரியுமா? ஒரே நாள்ல முழுசா அந்த விஷயத்த செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சிய கூட்டுறதும் அத தொடர்ந்து ஃபாலோ பண்றதுதான் சக்சஸ்க்கான ஃபார்முலான்னு. இதேதான் நம்ம வாழ்க்கையையும். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க பண்றது தொடர்ந்து பண்ணணும். அது மட்டும் இல்ல படிப்படியா பயிற்சிய நீங்க முன்னேத்திக்கிட்டே போகணும். அப்படி இருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறது கேள்விக்குறியா இருக்க வழியே இல்ல. ஆச்சரியக்குறியா வந்து சேரும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய பயணம் தொன்று தொடரட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும்.